I'm not a star's name, just everybody's moon. So yeah, I know I saw there like so many questions you guys had asked, so I could. ஆக்டர் தனுஷ் அண்ட் ஆக்ட்ரஸ் மிர்னால் தாக்கூர் ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க, சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, டேட் பண்ணிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரமாவே மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. இவங்களோட லவ் விஷயம் ஃபேமிலி வரைக்கும் போயிடுச்சு உள்ளிட்ட பல விஷயங்களை பாலிவுட் மீடியாவில் பேசிட்டு வந்தாங்க. இதனில் இது பற்றி சைலண்டாக இருந்த மிர்னால் தாக்கூர் முதல் முறையாக ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. மிர்னால் தனுஷ் இவங்க ரெண்டு பேருமே நிறைய பார்ட்டியில் ரீசெண்ட் டைமாக ஒன்றா தான் இருந்தாங்க. லாஸ்ட்டாக மிர்னாலோட பர்த்டே பார்ட்டியில் கூட ரெண்டு பேரும் ஒன்றா கலந்துக்கிட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. மிர்னாலோட கையை பிடிச்சு தனுஷ் பேசிகிட்டு இருந்தாரு. இது மட்டும் இல்லை, தனக்கு சம்மந்தம் இல்லாத எல்லா பார்ட்டிலையுமே மிர்னால் கூட தனுஷ் சேர்ந்துருக்காரு, க்ளோஸாக இருக்காரு அப்படின்னு பல கிளிப் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. மேலும் தனுஷோட சிஸ்டரான விமலா கீதா அண்ட் டாக்டர் கார்த்திகா அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து மிர்னால ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மிர்னாலும் ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி வரைக்கும் இவங்களோட விஷயம் தெரிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரமாகவே மேரேஜும் ஆக போகுது உள்ளிட்ட பல சூழ்நிலைகளை ஆதாரமாக கிரியேட் பண்ணி பாலிவுட் மீடியா முழுசும் இந்த விஷயம் பெரிய வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இது குறித்து தனுஷோ அல்ல மிர்னாலோ ரெண்டு பேருமே எதுவும் பேசாமல் சைலண்டாக இருந்த நிலையில் மிர்னால் இதை பற்றி ரீசெண்ட் இன்டர்வியூவில் ஓப்பன் அப்பாக பேசியிருக்காங்க. ஆக்டர் தனுஷ் கூட எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் மட்டும்தான். ரீசெண்டாக எங்களை பற்றி நிறைய ரூமர் சோசியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு, அது எல்லாமே எனக்கு தெரியும். அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. சன் ஆஃப் சர்தார் 2 நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிட்டது தப்பாக யாரும் பேச வேண்டாம், அதை யாரும் தப்பாகவும் எடுத்துக்க வேணாம். அவருக்கும் அஜய் தேவ்கானுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் தனுஷ் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டதை வச்சு என்னையும் தனுஷையும் சேர்த்து வச்சு பேசுகிறதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். இந்த மாதிரி தவறான விஷயங்களை பேசாதீங்க அப்படின்னு மிர்னால் தாக்கூர் இந்த இன்டர்வியூ மூலமாக எல்லாருக்கும் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க.